தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியுவை தேவன் சந்திக்கிறதையும், கொர்நேலியு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதையும், அங்கே பேதுருவை தேவன் கொர்நேலியுவிடத்தில் அனுப்புவதையும், அவர் ஏன் போக வேண்டும் என்பதை காண்பிப்பதையும் நாங்கள் பார்த்தோம். இங்க பேதுரு இங்க வருகிறார். இப்ப கொர்நேலியுக்கு வராரு. வரும்போது செசரியா பட்டணத்துக்குள்ள 24வது வசனம், மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூடி வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். ஏன்? அங்க தேவன் கொர்நேலியுவைத்தான் கூட பேசினாரு, பேதுருவை கூப்பிடு. ஆனா இந்த கொர்நேலியு சும்மா இருக்கல்ல. தான் கண்ட, தான் சேவிக்கிற, தான் நம்புகிற, தான் உறவாடுகிற, தன்னை சந்தித்த இந்த தெய்வத்தை, இந்த இயேசுவை நான் கண்டது மட்டுமல்ல, என்னுடைய உறவுகளும், என்னுடைய நண்பர்களும், என்னோடு சேர்ந்தவர்களும் கண்டுகொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், அவர்களும் தொடப்பட வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், இவர்களும் என்னோடு கூட சேர்ந்து அந்த தெய்வத்தை சேவிக்க வேண்டும் என்று அங்கே அநேகரை தன்னுடைய வீட்டுக்குள்ளே அழைத்து வந்து பேதுருவுக்காக இவர் காத்திருக்கிறார். பேதுருவுக்காக ஏன் காத்திருக்கிறார் என்றால், பேதுருவினிடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக தன்னுடைய உறவுகளோடு, நண்பர்களோடு கூட இவர் காத்திருக்கிறாரு, வாஞ்சியாயிருக்கிறாரு. தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொருட்டு இவர் அங்கே காத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆலயத்துக்கு போறோம், அநேகர் ஊழியங்களும் செய்கிறோம். ஆனா எங்களுடைய சொந்தங்களை குறித்து கவலை இல்லை அநேகருக்கு. அவர்களும் தெய்வத்தை அறிய வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோமா, வாழுகிறோமா, காரியங்களை செய்கிறோமா என்று கேட்டா கிடையாது. அது மட்டுமில்ல, எங்களோட பழகிறவர்கள், எங்களுடைய நண்பர்கள் தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டுமே, அவர்கள் அழிந்து விடக்கூடாதே என்று அநேகருக்கு கவலை கிடையாது. தெய்வத்தை பற்றி சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, ஒருவேளை என்ன ஒதுக்கிடுவாங்க, தள்ளிடுவாங்க, என்னை சேர்த்து கொள்ள மாட்டாங்க, என்னை பற்றி தவறா நினைப்பாங்க என்று அநேகர் சொல்லுகிறதும் கிடையாது. பாருங்க, என் ஆண்டவர் ஒருவரை தவிர மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் வேறொரு தெய்வமும் கிடையாது. அந்த இயேசு என்கிற அந்த நாமத்தை தவிர, அந்த தெய்வத்தை தவிர, அந்த வார்த்தையை தவிர ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து மன்னிப்பதற்கு எந்த ஒரு தெய்வமும் கிடையாது. பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற வேண்டும் என்றால் இயேசு வேண்டும். அந்த ஒரே ஒரு தெய்வம்தான் வேண்டும். அப்ப இந்த தெய்வத்துடைய பிள்ளைகள் நாங்க, அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கழுவப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், வார்த்தையை பெற்றுக் கொண்டவர்கள் எப்படியே வாழ்ந்துருக்கிறோம் இந்த நாள்ல. ஏனோ தானோ என்று எங்களுடைய காரியங்கள் முடிந்தா காணும், நான் வாழ்ந்தா காணும், நான் நல்லா இருந்தா காணும், மற்றவனை பற்றி கவலைப்படாதபடி கொடுக்கறதுதான் இல்ல, விசாரிக்கிறது இல்ல, கவனிக்கிறது இல்ல, தான தர்மம் செய்கிறது இல்ல. அட இயேசுவை பற்றி இலவசமாய் பெற்றுக்கொண்ட இந்த இயேசுவை பற்றி இலவசமாய்
சொல்லுவதற்கு கூட எங்களுக்கு விருப்பம் வர்றதில்லை. அப்படி கூட நாங்க வாழுகிறது கிடையாது. இந்த நிலைமை இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றப்படுவதாக ஆவியானவர் தொடர்ந்து நடத்துவாராக. ஆமென்.